புதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையும் பிற்பட்டு பாடூன்றும் களிறு. தன் மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமுடையவர் தமக்கு என்ன கேடு வந்த போதும் துவளாமல் தன் பெருமையை நிலை நிறுத்துவர் என்றார் வள்ளுவர். அதுபோல ஒரு கொடிய நோயிலிருந்து உயிர் பிழைத்தவர் மட்டுமல்ல, அதனை தாண்டி உயர பிழைத்தவர் இவர். இவரது தாயார் திருமதி கஸ்தூரி பிரியதர்ஷினி அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா எனும் விழித்திரை நோயால் பார்வை பாதிக்கப்பட்டவர். இவரது நிலைமை முழுவதுமாக நன்கறிந்த நல்ல பழக்கமுடைய உறவினருடன் கஸ்தூரி அவர்களுக்கு திருமணம் நடந்தேற 2008 பிறந்த கலைமணி இவர். குழந்தை பிறந்த ஓராண்டிற்குள் பெற்றோருக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தையின் இருதயம் அருகே ஒரு நீர்க்கோர்வை இருந்ததை முதலில் கவனித்த மருத்துவர்கள் பல பரிசோதனைகளுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்தினர். அப்பிஞ்சு குழந்தைக்கு T-cell lymphoblastic lymphoma எனும் புற்றுநோய் உள்ளது என்று. அது மட்டுமின்றி அந்நோயிலிருந்து மீள நீண்ட நெடிய சிகிச்சை பெற வேண்டும். அதன் வெற்றி தோல்வி என்னவென்று ஒவ்வொரு கட்டமாக கடக்கும் போதுதான் தெரியும் என பெற்றோருக்கு கூறப்பட்டது. ஒரு தாய்க்கு தன் 1 வயது குழந்தைக்கு ஆபத்தான புற்றுநோய் என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியோ, அந்த செய்தியை முழுவதுமாக உள்வாங்குவதற்குள் இவருக்கு காத்திருந்த மற்றும் ஒரு பேரதிர்ச்சி. இந்த குழந்தையை பார்த்து கொள்ள முடியாது, நமக்கு வேண்டாம் என கணவர் சொன்னது. பெற்ற பிள்ளையை தாய் கைவிட மறுக்க கணவர் குடும்பத்தை விட்டு வெளியேறிவிட்டார். யார் என்ன கூறினாலும் என் பிள்ளை பிழைத்து வருவாள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என உறுதியாக இருந்து குழந்தையின் சிகிச்சை பணிகளை மேற்கொண்டார். குழந்தையின் தாய் வழி பாட்டனாரும் பாட்டியும் தங்களால் இயன்ற அத்தனை உதவிகளையும் ஆதரவையும் அளித்து தூண் போல் துணை இருக்க பிள்ளைக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தொடங்கினர். அதே காலகட்டத்தில் மருத்துவமனையில் மகளின் படுக்கை அருகே இருந்தபடியே தாயார் வங்கி பணி தேர்வுகளுக்கு படித்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார். இவர்களது தவம் போன்ற அந்த முயற்சி வீண் போகவில்லை. 5 ஆண்டுகள் மருத்துவ போராட்டத்தின் பின் குழந்தை முழுவதுமாக குணமடைந்து வீடு திரும்பினாள். அக்காலகட்டத்தில் தங்களிடம் மிகவும் அக்கறையும் கரிசனமும் கொண்ட தலைமை மருத்துவர் முதல் மருத்துவமனையின் துப்புரவு ஊழியர்கள் வரை அனைவரையும் நன்றியுடன் இன்றும் நினைவு கூறுகின்றனர் இவர்கள். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்கேயும் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலும் சுற்றி நல்ல மனுஷங்களை மட்டும் கொடுத்துட்டாரு. தனக்கு சீக்கிரம் குணமடைந்து விட வேண்டும் என கோவிலுக்கு சென்று வேண்டும் பொழுது அங்கு நாட்டிய நிகழ்ச்சியை ஒரு முறை பார்த்து ரசித்த சிறுமி தானும் குணமடைந்த பின் தன் உடல்நிலைக்கு சற்று கடினமான அக்கலையை ஆர்வமுடன் கற்கலானார். கற்றது மட்டுமல்ல, வெகு விரைவிலேயே மேடை நிகழ்ச்சிகளும் வழங்கலானார். நோயாளி என்பது எனது அடையாளம் அல்ல, அதை வென்றெடுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டும் நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிவதே எனது அடையாளம் என கூறும் இவர் ஆண்டுதோறும் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெறும் ரோஸ் டே எனப்படும் புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்திலும் நடன நிகழ்ச்சி வழங்கி வருகிறார். இப்பொழுது 11ஆம் வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவியான இவர் தனக்கு கிடைக்கும் நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு நடன வகுப்பு எடுத்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் தொகையை சேமித்து வைத்து ஆண்டுதோறும் இவரது பிறந்த நாளன்று புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மருத்துவ உதவிக்காக தானமாக வழங்கி சிறு வயதிலேயே இப்படி ஒரு மேலோங்கிய சிந்தனை உடையவராக உள்ளார். நாம் விழுந்த இடத்தில்தான் எழுந்து நிற்க வேண்டும், நம்மை வேண்டாம் என்று சொன்னவர்கள் முன்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என கூறும் இவர்கள்தான் வெறும் சர்வைவராக வாழ விரும்பவில்லை, சாதனையாளராக வாழ வேண்டும் என உத்வேகத்துடன் கூறுகிறார். இவரது சொல்லுக்கும் செயலுக்கும் தூரம் அதிகம் இல்லை.
இவர் கூறியது போலவே 2017ஆம் ஆண்டு 5000 நடன கலைஞர்களுடன் நடனமாடி கின்னஸ் சாதனை நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். 2019ஆம் ஆண்டு பானை மீது தட்டு வைத்து அதன் மீது 1 மணி நேரம் தொடர்ந்து புற்றுநோயாளிகளின் வலியை உணர்த்தும் வகையாக நடனமாடி மிக அதிக நேரம் நடன நிகழ்ச்சி வழங்கிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் என்பதற்கான சாதனை படைத்தார். 2020ஆம் ஆண்டு கத்திகள் நிறைந்த தட்டின் மீது நடனமாடி கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்றார். 2021ஆம் ஆண்டு பானை மீது நடராஜர் முத்திரையில் நின்றவாறே அதிக நேரம் கையில் ஹூலா ஹூப் சுழற்றி யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றார். 2022ஆம் ஆண்டு நெருப்பு வளையத்தில் அதிக நேரம் நடனமாடியதற்கான ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றார். இப்படி 5 உலக சாதனைகளையும் புரிந்து நாட்டிய கலைமணி என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார் இந்த தாரகை. அது மட்டுமின்றி கலாம் கோல்டன் விருது, தென்னிந்திய யூத் ஐகான் விருது, அகில இந்திய யூத் ஐகான் விருது, ஐஐடி மெட்ராஸ் வழங்கிய சூப்பர் உமன் விருது, நந்தி புரஸ்கார் விருது, சக்கரா விருது என பல விருதுகளுடன் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றவர்தான் தன்னம்பிக்கை சின்னமாகவும் வெற்றி சின்னமாகவும் வாழ்ந்து வரும் 5 உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நாட்டிய கலைமணி செல்வி அபிராமி அவர்கள். சிறப்பு. வாழ்க்கை எந்தவித சோதனையை தன்மேல் வேசினாலும் அதை சாதனையாக மாற்றிவிடும் மகளிர். தன்னம்பிக்கைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற செல்வி அபிராமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் அவரது தாயார் திருமதி கல்யாணி அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் நமது மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். The Mega Woman Achiever Award for Self-Confidence goes to Ms. Abhirami. அபிராமி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நமக்காக பேசுவார். சபையோர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை வளர்ந்தேன். சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்திருந்து வந்தவள் நான், ஃபீனிக்ஸ் பறவை போல. நான் இந்த அவார்டை என்னோட டாட்டர் ஸ்டார்ட் அன்றிற்கும் அவரோட டீமுக்கும் என் அம்மாவுக்கு என் தாத்தா பாட்டிக்கு
சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஏதோ ப்ரிப்பேர்டெல்லாம் வரல ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்எக்ஸ்பெக்டட்லி நானும் இங்கே மேடையில் வந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கல. மகளுக்காக வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் என்னோடய கடமையை நான் செஞ்சேன். பட் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அவார்டு பாப்பாவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது இன்னும் அவளை ஊக்குவிக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதை ஹானர் பண்ண மெகா டிவிக்கும் அம்மாக்கும் ஐயாக்கும் இந்திராணி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த விருதை பொறுத்தவரையிலும் அம்மாவை பாராட்டுறதா மகளை பாராட்டுறதான்னு தெரியல. ஆனால் அவங்களும் வந்து போராடி வந்திருக்காங்க. இவங்களும் தனக்கு கண் தெரியாத நிலையிலையும் போராடி வந்து தானும் ஜெயிச்சு மகளையும் ஜெயிக்க வச்சு உலக அரங்கத்தில் நிற்க வச்சிருக்காங்க. இந்த தாய்க்கும் இந்த மகளுக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லணும். நாம் எல்லாம் இவங்கெல்லாம் உதாரணங்கள்.